ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தமிழகத்திலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கே தெரியும், இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு ஒரு இட ஒதுக்கீடும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எம்பிசியில் 1 இயர் அப்படிங்கிற ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு இட ஒதுக்கீடும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, புதுசாக நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. சரியா, இன்றைக்கி சட்டசபை வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், சட்டசபை வந்து கூடிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த சட்டசபையில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மசோதா ஒன்று என்ன பண்ண போகிறாங்க, தாக்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீடை பற்றி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று கோர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒதுக்கீடு பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இடைக்கால தடை வந்து என்ன பண்ண முடியாது, விதிக்க முடியாது. சரியா, அதாவது இடைக்கால தடை வந்து விதிக்க முடியாது. இருந்தாலும் நாங்கள் இதோட இறுதி தீர்ப்பை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் வந்து இந்த இடஒதுக்கீடுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்ல வரல. சரியா, தடையும் விதிக்கலை. செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒத்தி வைக்கிறோம் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இடஒதுக்கீடு மூலியமாக நீங்கள் வந்து காலேஜ் அட்மிஷனும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பும் நீங்கள் வந்து போடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தீர்ப்பு வந்து 14ஆம் தேதி, செப்டம்பர் 14ஆம் தேதி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பு நேற்று கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சட்டசபையில் அந்த 7.5%, அதாவது 7.5% யாருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்குரிய அந்த இடஒதுக்கீடு 7.5% இன்றைக்கி சட்டசபையில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த மசோதாவை தாக்கல் செஞ்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதை என்ன பண்ண போகிறாங்க, வெளியிட போகிறாங்க. அது மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்னா 7.5%, அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு அந்த 7.5% சீட் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். சரியா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு புக்லெட் வந்தோடனே தான் நமக்கு தெரியும் எவ்வளோ வந்து இடஒதுக்கீட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து புதுசாக சீட் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த புக்லெட் வந்தால் தான் தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மசோதா தாக்கல் பண்ண விடனே நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எவ்வளோ சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் இயர் இருந்ததே ஃபாலோ பண்ண போகிறாங்களா, இல்லைன்னா இந்த இடஒதுக்கீடு முறைகள்லாம், அதாவது எம்பிசியில் கொடுத்த அந்த இடஒதுக்கீடும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7.5 இதையும் சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றிணைச்சு இடஒதுக்கீடு வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஃபாலோ பண்ண போகிறாங்களா, இல்லை பழைய இடஒதுக்கீடை வச்சே ஃபாலோ பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு எப்போ தெரியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி தான் தெரியும். இன்றைக்கி சட்டசபையில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த மசோதாவை தாக்கல் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை பற்றின அப்டேட் வரக்கூடிய நாட்கள் நம்ம நிறையா இருக்குது, காத்துட்ருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.